பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். சில சுலபமாக தேவனிடத்திலிருந்து சுகத்தை பெற்றிருக்கிறார்கள், நன்மையை பெற்றிருக்கிறார்கள், ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள். சிலரோ கடின பிரயாசங்கள் மத்தியில தாங்கள் விரும்பின காரியத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறார்கள். யாக்கோபு தன் தாய் சொன்ன பிரகாரம் நடந்து தன் தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். ஏசாவோ தன் தகப்பன் சொன்ன பிரகாரம் காட்டுக்கு போய் வேட்டையாடி மிருகத்தை கொண்டு வந்து அதை அடித்து சமைத்து தன் தகப்பனிடத்திலே கொண்டு வந்து ஆசீர்வாதத்துக்காக கண்ணீரோடு நின்றான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்திலிருந்து 3 நபர்கள் சுகத்தை ஆனாலும் அற்புதத்தை ஆனாலும் எவ்வளவு சுலபமாய் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நான் உங்களுக்கு விவரித்து சொல்ல விரும்புகிறேன். ஒன்றாவது, 12 வருடமா ஒருவன் படுக்கை நோயாளியாய் காணப்பட்டான். அவன் மீது பரிவு கொண்டு 4 மனுஷர்கள் அவன் கிடந்த படுக்கையோடு சேர்த்து அவனை சுமந்து கொண்டு இயேசுவிடத்திலே வந்தார்கள். அங்கே கூட்டம் திரளாய் காணப்பட்டதினாலே இயேசுவுக்கு முன்பாக அவனை கொண்டு போய் சேர்க்க முடியாமல் போனது. வந்தவர்கள் சோர்ந்து போகவில்லை, வந்தவர்கள் வந்த வண்ணமா போகவும் விரும்பவே இல்லை. அதனால அந்த வீட்டின் மேல் ஏறி அந்த கட்டிலோடு அந்த மனுஷனை இறக்கத்தக்கதாய் வீட்டின் மேல கூரையை பிரித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது மார்க் 2ஆம் அதிகாரத்தில். இயேசுவுக்கு முன்பாக அவன் படுக்கையோடு கூட அவனை இறக்கினார்கள். 4 பேருடைய விசுவாசத்தை ஆண்டவர் கண்டு ஆச்சரியப்பட்டாராம். அந்த மனுஷனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றான். அதற்கு பிறகு அவன் எழும்பி நடக்கும்படி கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தான். 12 வருட கொடிய ஒரு பலவீனம் அவனிடத்திலிருந்து விலகினது. அவன் மற்றுள்ளவர்களைப் போல எழும்பி நடக்க ஆரம்பித்தான். இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், அங்கே கூட்டம் மிகுதி என்பதற்காக வந்தவர்கள் திரும்பி போக விரும்பவில்லை. எப்படியாவது இயேசுவுக்கு முன்பாக அந்த மனுஷனை இறக்க வேண்டும் என்று சொல்லி தீவிரப்பட்டார்கள், முயற்சி செய்தார்கள். அந்த முயற்சியின் நிமித்தம் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். 2வது, பிரியமானவர்களை, 12 வருடம் இரத்த போக்கு வியாதியினாலே அவதிப்பட்ட ஒரு பெண்மணி. அந்த நாட்களிலே இரத்த போக்கு வியாதியினால் அவதிப்படுகிறவர்களாயிருந்தாலும் சரி, ரத்தம் போய்கொண்டிருக்கிற ஒரு பெண் எந்த மனுஷனிடையிலும் வரவே கூடாது. அந்த இரத்த சுத்திகரிப்பு தீர்ந்த பிறகுதான் அவள் வெளியில வரணும். ஆனா அவருடைய கொடிய வியாதியின் மத்தியில அவ சட்டத்தை பெருசா நினைக்காம ஜனங்கள் மத்தியில வந்து அவ்வளவு கூட்டமாய் இருந்த போதும் கூட தன் நோயிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள தன்னால எந்த விதத்துல தியாகம் செய்து, அதாவது தன்னால எந்த விதத்துல தேவனை சேருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவள் கடந்து வந்தாள். கூட்டம் மிகுதியாய் இருந்ததே என்பதற்காக அவள் திரும்பி போகவே இல்லை. வாய்ப்பு இல்லாத இடத்துல வாய்ப்பை உருவாக்கி கொண்டு அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். ஜெபிக்க வாய்ப்பு இல்லை, வேதத்தை வாசிக்க வாய்ப்பு இல்லை, சபைக்கு வர வாய்ப்பு இல்லை என்று சொல்லி
ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தராகிய தேவனை நாம் நெருங்க நெருங்க, தடைகளை தாண்டி தேவனை நெருங்க நெருங்க தான் அற்புதங்களை சரீரத்திலானாலும் பொருளாதாரத்திலானாலும் காண முடியும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு சொல்லுகிறது. மூன்றாவது ஒரு காரியம் பாருங்க. லூக்கா 19ஆம் அதிகாரத்துல வரி வசூலிக்கிறவர்களுக்கெல்லாம் தலைவனாய் இருந்த சக்கேயு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்டான். அதன் நிமித்தம் இயேசு வருகிற அந்த வீதிக்கு கடந்து வந்தான். அவனை குறித்து எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு காரியம், அவன் குள்ளனாய் இருந்தான். கூட்டம் அதிகமாய் இருந்தது. இயேசுவின் திரு முகத்தை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. பிரியமானவர்களே, அவன் துள்ளி துள்ளி குதித்து பார்த்திருக்கலாம், பார்க்க வாய்ப்பே இல்லை. அதற்காக அவன் சோர்ந்து போகவே இல்லை. அவன் என்ன பண்ணினான் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. காட்டு அத்தி மரத்தின் மேல் ஏறி கொண்டானான். அந்த மரத்துல எல்லாம் நம்ம நினைக்கிறது போல அவ்வளவு சுலபமா ஏறவே முடியாது. அவ்வளவு பெரிய பருமன் கொண்ட மரம், அது அடக்கி பிடிக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி ஏறினான் என்றால், இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற அந்த தனியாத அந்த தாகம் அவன் இருதயத்தை, அவன் அப்படி இயேசுவை பார்க்கணும், பார்த்துட்டு தான் போகணும் என்று சொல்லி அவன் விரும்பினான். ஆகவே அந்த மரம் அவனுக்கு தடை இல்லை, ஏறுவதற்கு தடை இல்லை. அப்படியே ஏறினான். ஏறி இலைகள் அடர்ந்த அந்த மரத்தில் இருந்து கொண்டு இயேசுவை நோக்கி பார்த்தான். அவர் திருமுகத்தை ரசித்துக் கொண்டே இருந்தான். அந்த நேரத்துல தான் ஆண்டவராகிய இயேசு அவன் இருந்த மரத்தின் கீழே வந்து நின்று கொண்டு, சக்கைவே விரைவாய் இறங்கி வா என்று அழைத்தான். பாருங்க, சக்கை விரைவாய் இறங்கி வந்தான். இன்று நான் உன் வீட்டுல தங்க வேண்டும் என்று சொன்னான். இயேசுவை பார்க்க வந்த திரளான கூட்டங்கள் அங்கே காணப்பட்டது. யாரிடத்திலும் சொல்லாத ஒரு வார்த்தை, இன்று நான் உன் வீட்டுல தங்க வேண்டும் என்று சொன்னான். வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிற எசாயா தீர்க்க தரிசன நூலில், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மீது ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த பிரகாரம் நான் சொல்லி வந்த 3 நபருடைய வாழ்க்கையிலையும் அற்புதத்திற்கு பிரதான காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் தேவனை நெருங்க முடியாத அளவுக்கு கூட்டம் நெருக்கி கொண்டிருந்தாலும் அவர்கள் அதை கடந்து தம்முடைய பிரயாசத்தினாலே தேவனை தேடின போது அற்புதங்களை கண்டு கொண்டார்கள். நீங்களும் உங்கள் பலவீனத்தின் மத்தியில, உங்க வாழ்க்கையில வந்திருக்கிற போராட்டத்தின் மத்தியில, இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிற பாடுகள் மத்தியிலையும் அந்த தேவனை முழு இருதயத்தோடு நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்களும் அற்புதங்களை சீக்கிரத்துல உங்க சரீரத்திலே ஆனாலும், உங்கள் பொருளாதார தேவையில ஆனாலும், உங்கள் கையின் பிரயாசங்களில் ஆனாலும், நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளில் ஆனாலும், நீங்கள் போடுகிற ஒவ்வொரு திட்டங்களில் ஆனாலும் அற்புதத்தை காண்பது சுலபம். ஒப்புக்கொள்ளப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் தேவனுடைய பலத்த கரம் பலமாய் வந்து இறங்கும்படி ஜெபிக்கிறேன். எதுல இவர்கள் தடையை உணர்கிறார்களோ அந்த தடைகள் விலகட்டும். எதுல எதிர்பார்ப்போடு இருக்கிறார்களோ அந்த எதிர்பார்ப்புகள் இவர்களுக்கு வாய்க்கட்டும். எதுல தேவைகளோடு இருக்கிறாரோ அந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும். சரீர பலவீனங்கள் சபையில வந்து தேவனை ஆராதிப்பதற்கு தடைகள் விலகும்படி நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கல்வாரியில இயேசு ஆண்டவர் சிந்தின திரு ரத்தம் இவங்க வீடுகள் மீது, இவங்க சரீரத்தின் மீது எப்பொழுது இறங்கி வருவதாக. எல்லா தடைகள், தீமைகள், சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்பட்டு போவதாக. அற்புதங்களை காணப்படும், இவர்களை மகிழ பண்ணும், இவர்களை சாட்சியாக நிறுத்தும். நீர் அப்படி செய்கிற தயவை நினைத்து
நான் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. சமாதானம்.